அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். குரு பெயர்ச்சியால் பல நன்மைகளை அடையும் ராசிகளை பற்றி பார்க்கலாம் வாருங்கள். குரு பகவானின் இந்த மிதுன ராசி மாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை கொடுக்கும் என கூறப்படுகிறது. இருப்பினும் ஒரு சில ராசிகள் ஏராளமான பலன்களை பெறப் போவதாக கூறப்படுகிறது. அது எந்தெந்த ராசிகள் என்பது காணலாம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி நவகிரகங்கள் அவ்வப்போது தங்களது இடத்தை மாற்றுவார்கள். அதற்காக சில காலம் எடுத்துக் கொள்கிறார்கள். அந்த வகையில் நவகிரகங்களில் தேவர்களின் குருவாக திகழ்ந்து வருகிறார் குரு பகவான். இவர் மிகவும் சிறப்பு வாய்ந்த கிரகமாக திகழ்ந்து வருகிறார். குரு பகவான் செல்வம், செழிப்பு, குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் உள்ளிட்டவைகளுக்கு காரணமாக இருக்கிறார். குரு பகவான் தனுசு மற்றும் மீன ராசிக்கு அதிபதியாக திகழ்ந்து வருகிறார். இவர் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல ஒரு வருட காலம் எடுத்துக் கொள்கிறார். தோராயமாக குரு பகவான் தனது ராசி சுழற்சியை முடிப்பதற்கு 12 ஆண்டுகள் எடுத்துக் கொள்கிறார். தற்போது குரு பகவான் ரிஷப ராசியில் பயணம் செய்து வருகிறார். இது சுக்கிரனின் சொந்தமான ராசியாகும். வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி அன்று ரிஷப ராசியில் இருந்து விலகி மிதுன ராசிக்கு செல்கிறார். இது புதன் பகவானின் சொந்தமான ராசியாகும். குரு பகவானின் இந்த மிதுன ராசி மாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை கொடுக்கும் என கூறப்படுகிறது. இருப்பினும் ஒரு சில ராசிகள் ஏராளமான பலன்களை பெறப்போவதாக கூறப்படுகிறது. அது எந்தெந்த ராசிகள் என்பது பார்க்கலாம். முதலாவதாக ரிஷப ராசி. இந்த 2025ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி உங்கள் ராசியில் 2வது வீட்டில் நிகழ்கின்றது. இதனால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் என கூறப்படுகிறது. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என கூறப்படுகிறது. பரம்பரை சொத்துக்களால் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். ஏராளமான நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிலில் எதிரிகளால் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும். ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் என கூறுகிறது. குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். முக்கிய வேலைகளில் முன்னேற்றம் கிடைக்கும். நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்ததாக சிம்ம ராசி. உங்கள் ராசிக்கு 11வது வீட்டில் குரு பகவான் இடமாற்றம் செய்கிறார். இதனால் உங்களுக்கு ஒவ்வொரு வேலைகளிலும் நல்ல வெற்றி கிடைக்கும். நீண்ட காலமாக யோசித்து வந்த பண சிக்கல்கள் அனைத்தும் நிவர்த்தி அடையும். வருமானத்தில் நல்ல உயர்வு இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணமாகும். குழந்தைகளால் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். திடீர் நிதி ஆதாரங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடன் பிறந்தவர்களால் மகிழ்ச்சி உண்டு. மன அழுத்தத்தில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். அடுத்ததாக தனுசு ராசி. குரு பெயர்ச்சி உங்கள் ராசியில் 4வது வீட்டில் நிகழ உள்ளது. இதனால் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும். திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். குடும்பத்தினரோடு நல்ல நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வணிகத்தில் நிறைய லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வருமானத்தில் நல்ல உயர்வு உண்டு. முடிவெடுக்கும் திறனால் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். குரு பகவானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும்.